பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதே போல் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். தேவ கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கட்டும். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக ஸ்தோத்தரித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரி, ஒவ்வொரு நாளுக்குரிய செய்தியை போல இன்றைக்குள்ள செய்தி என்ன பார்ப்போம். வேதத்தை திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அருமையான ஒரு வாக்கு தத்தத்தோடு கூடிய வார்த்தை உங்களை தேடி வருகிறது பிரியமானவர்களே. அருமையான வார்த்தை பார். என் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? நீங்க அபிஷேகத்துல நிரப்பப்பட 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. என் முகத்தை நீ அவங்களுக்கு மறைக்க மாட்டேன் அப்படின்னா ஆண்டவருடைய முகம் உங்களை பார்க்கக்கூடியதாய் மாறிடும். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்தம். சங்கீதம் 34:4-5 வசனங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதில் குறிப்பாக 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படலை. உங்களுடைய முகத்தை, என்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு ஆவியானவர் ஒருத்தர் தான் இந்த காலையில கர்த்தர் பேசுகிறார். அதனால் அவரை நோக்கி பாருங்க. உங்க முகம் சோர்ந்து போகாது, உங்க முகம் நாடி வேறுபடாது, முகம் வேதனை அடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் முகம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படும். காரணம், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இனி அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன். எவ்வளவு அருமையான கர்த்தர் அல்லவா? அதனால எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் அபிஷேகத்தையே சார்ந்திருங்க. ஆண்டவரையே நம்புங்க. நான் நம்புகிறது அவரால் வரும் வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபத்துக்குள்ள போலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்க. நல்ல ஆண்டவரே, எவ்வளவு அருமையான தெய்வம், எவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர், இந்த காலையில் எங்களோடு பேசுகிறீரப்பா. இந்த மணி நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு நீ பேசுகிறீரப்பா. தைரியப்படுத்துங்கப்பா. பலவீனர்களை பலப்படுத்தும். கலங்கி போன இருதயத்தை ஆண்டவரே தைரியப்படுத்தும். பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். இந்த நாள் முழுவதும் ஜெயத்தின் நாளாய் அமையட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இந்த நேரத்தில் நீங்க ஒரு ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? இப்ப நீங்க கேட்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, அதான் ஒரு பெரிய ஊழியம். இரண்டாவது, இதுவரைக்கும் நீங்க ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிருங்க. இதே போல காலையிலும் இரவிலும் உங்களை தேடி கர்த்தருடைய வார்த்தை வரும். தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.